ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், 5 சின்ன வெங்காயம், நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, அதே அளவுக்கு ஒரு கைப்பிடி நிறையா புதினாவும் வந்துட்டு நல்லா இலையாக பறித்து அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டு தான் வந்துட்டு நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு தேவையான வெங்காயம் 2லேருந்து 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி, 2 பச்சை மிளகா அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் நெய் விட்டுட்டு கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, மராட்டி முக்கு, அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா, இந்த அரோமா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால சும்மா கொஞ்சமாக வந்து புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த ஃபுல்லாக வந்து வதங்கணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்துக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகணும். அந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் 1/2 கிலோ வந்து சேர்த்துக்கலாம். பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால வந்துட்டு கம்மியாக தெரியுது. இது வந்து 1/2 கிலோ சிக்கனு. இதை வந்துட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவிலே வந்து 1 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்களை வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமான மசாலா எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. கம்மியாக 2 மசாலா தான் சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அவ்வளோதான். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வரட்டும். அதோட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 30லேருந்து 60 செகண்ட் வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் போதும். அது வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ திரும்பி மூடியை எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க 1 நிமிஷம் கழிச்சிட்டு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சு மூடி வைங்க. அதிகமாக வச்சு மூடி வச்சிடாதீங்க. சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி 2 கிளாஸ் அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். 1:2 ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எத்தனை கிளாஸ் அரிசி ஊற வைக்கிறீங்களோ ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சீரக சம்பா எடுத்தீங்க அப்படின்னா 1 கிளாஸ் ரைஸுக்கு வந்து 1.5 கிளாஸ் இல்லாட்டி 1.25 கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும். கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. கொதித்து வந்ததும் உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரைஸ் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாமே சுத்தமாக வந்துட்டு இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் கலந்து விட்டதுக்கப்புறமேட்டு ஒரு தடவை வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஹையில் வச்சுருங்க. ஹையில் வச்சது நல்லா வந்து வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி தண்ணி எல்லாமே வந்துட்டு வற்றிரும். அதுக்கப்புறமேட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து அடுப்பை கூட்டி வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். அதனால் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே தண்ணி ஓரளவுக்கு வந்து அது வற்றுற வரைக்கும் கொஞ்சம் வந்து வேக வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு மூடி போடுங்க. மூடி போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி எல்லா தண்ணியுமே அப்சர்வ் ஆகியிருக்கும். ரைஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% வந்து குக் ஆகிருக்கும். மீதி ஒரு 20%க்கு தான் வந்துட்டு நம்ம வந்து தம் போடுற மாதிரி இருக்கும்.
அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ரொம்ப நல்ல அடிகனமான பாத்திரத்தில் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தம் போட வேண்டிய அவசியம் கூட இல்லை. சும்மா மூடி வச்சாலே வெந்துடும். ஒரு 1/2 ஹவர்லேருந்து 20 மினிட்ஸ் மட்டும் நம்ம அதுக்கு டைம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இது எல்லாமே ஃபுல்லாக நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக எல்லாமே எல்லா இடத்துலையும் நல்லா நீட்டாக பரவுற மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க. நெய் நான் ஆரம்பத்துலேயே அதிகமாக சேர்த்ததுனால கடைசியாக சேர்க்கலை. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 ஹவர் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரியாணி இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை ஓரத்தில் கரண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் தோசை கரண்டி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கரண்டி இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நல்லா கலந்து விடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அரிசி உடையாமல் வரும் நம்மளுக்கு. இது நான் தம்மும் போட கிடையாது, குக்கர்லேயும் வைக்க கிடையாது. நான் பேன்லேயே இதை செஞ்சிட்டேன். எனக்கு இது இப்படி தான் ஈஸியாக நான் செஞ்சு முடிச்சிருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர்.